Hey guys, welcome back to the another video. காணாமல் போன யூடியூபர்ஸ் நம்ம அதில் வந்து ஒரு 2 பேரை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா எனக்கு பிடிச்ச 2 பேர் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். முதல்ல ரிஷிபீடியா. கண்டிப்பாக இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓஜி யூடியூபர் யூஸ் பண்ணவங்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட யூடியூபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரிஷிபீடியா யாருன்னு தெரியாது. பட்டு அவர் எங்கே இருக்கு யாருக்காவது கிடச்சாருங்க, எங்கேயாவது ரீசெண்டாக பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். பார்த்துருக்காங்க அப்படி ஒருத்தர். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் ஏதாவது இருக்காரான்னு தெரியலை. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தார், போட்டுட்டு இடையில பாதியில் போயிட்டார், அதுக்கப்புறம் வீடியோ வந்து போட்டார். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்துருக்காரு, பெட் ஷாப்பில் வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று வாங்கிட்டு போயிருக்காரு. ஒருவேளை தனியாக இருக்கிறாரா அப்படின்னு தெரியலை. அதனால் ஒரு மன அழுத்தத்தில் எதுவும் வீடியோ போடாமல் தள்ளி இருக்கிறாரான்னு தெரில. தயவு செஞ்சு அவரோட ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்க, எங்கேயாவது அவரை பார்த்தீங்கன்னா அவரை வீடியோ போட சொல்லுங்கள். என்னென்னா அவரோட வீடியோலாம் அவ்வளோ ஸ்பெஷல் அண்டு எப்படி இருக்கும்னா, ஒரு டார்க் மூடில் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஷர்ட் போட்டுப்பார், பிளாக் பேக்ரவுண்டு, அவர் சொல்கிற விதம், அவர் எப்படி இருக்குன்னா, அவர் பேசுகிறது வந்து நம்ம கூட ஏதோ கனெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கனெக்டில் இருக்கும். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோ பார்க்கணும், அவர் வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார். அவரோட த்ரில்லர் ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த டார்க் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க அதுவாக இருக்கட்டும், ஒரு விஷயம் நடந்திருக்கும், ரியல் ஸ்டோரி தான். பட் அதை அவர் சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, அது நம்ம கூட ரொம்ப கனெக்ட் ஆகும். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தயவு செஞ்சு அவரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போட சொல்லுங்கள். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கே போனார், என்ன ஆனார், என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியலை. மதன் கோரி அண்டு ரிஷிபீடியா அந்த 2 பேருக்கு தான் ஒரு டைமில் போட்டி இருந்துச்சு அந்த சப்ஸ்கிரைப் மோட்ல. ஏன்னா 2 பேருமே சோலோ யூடியூபர் அப்படின்ட்டு இருக்கும்போது நீயா நானான்னு ஒரு போட்டியில் தான் இருந்துச்சு. பட் எனக்குலாம் வந்து ரிஷிபீடியா அவ்வளோ பிடிக்கும். பட் அவர் என்ன ஆனாருன்னு தான் தெரியலை. தயவு செஞ்சு ரிஷி ப்ரோ எப்படி இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க, பார்த்தீங்கன்னா வீடியோ போடுங்க. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம், நக்லைட்ஸ். இங்கே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நக்லைட்ஸ்ன்னு சொல்கிற ஒரு சேனல் ஒரு டைமில் வந்து ஒரு பீக் மூடில் இருந்த சேனல். எப்படின்னா சீரியஸ் சூப்பராக இருக்கும். அலுமினாட்டின்னு ஒரு சீரியஸ் பண்ணாங்க, பேக் டு ஸ்கூல்னு பண்ணாங்க. பேக் டு ஸ்கூல் மட்டும் 2 சீசன் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த சீசன் எடுத்தார் பார்த்தீங்களா, சீரிஸ் எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து குடும்பஸ்தான் படம் எடுத்தார். நம்ம மணிகண்டன் அவர்களை வச்சு படம் எடுத்தார். படமும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவர் தான் அந்த சீரிஸ் பண்ணார். அதில் வந்து 2 பேர் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கும், அருண் அண்ட் சசி. இந்த 2 பேர் காம்போ வந்து பயங்கரமாக இருக்கும். பேக் டு ஸ்கூல்லையும் சரி, அவங்க நார்மலாக போடுற வீடியோஸ் அதுவும் சரி, இவங்க 2 பேர் காம்போவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வைரலானது அந்த கோடு போட்ட சீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வைரலானவங்க 2 பேரும் நக்லைட்ஸில் இருந்தாங்க. நக்லைட்ஸில் ஒரு சில பிரச்சனைகளாக என்னன்னு தெரியல, அப்படி தான் கேள்வி, அவங்க ஒரு சில இன்டர்வியூலையும் அப்படி தான் மென்ஷன் ஆகுது. அவங்க அதுலேருந்து வெளியே வந்து சீசன் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாங்க. அந்த சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒரு சீரியஸ் ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரில, ஏதோ ஒரு 2-3 படத்தில் மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலை. மேபி ஏதாவது மூவியில் வர்றதுக்கான சான்ஸ்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காம்போ இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நக்லைட்ஸ்னு சொல்ல முடியல இவங்க தான் சொல்லிட்டு இருக்க டைமில் அதுலேருந்து வெளியே வந்து இப்போ அந்த சீரியஸ் எல்லாம் பண்ணுறக்கு ஆளே இல்லாத மாதிரி போயிடுச்சு. யூடியூப் வந்து ஒரு காலி ஆயிடுச்சு, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற குரூப்பே காலி ஆயிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைக் செட் வந்து இப்போ வீடியோ போட்டுட்ருக்காரு. பட் அவரோட அந்த ஓஜி டீமும் இல்லை, ரெண்டாவது அந்த காமெடியும் இல்லை. முன்னாடி மாதிரி ஏதோ ஒன்று வீடியோஸ் போடணுமேனு சொல்லிட்டு போட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன சொல்லன்னு தெரியல, அந்த என்டர்டைன்மெண்ட் குரூப்பே காணாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. 18+ கண்டென்ட் போட்டால் தான் இங்கே பார்ப்பாங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. அடிஷ்னலாக ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். யார், ஜம்கட்ஸ். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பட் அவருக்கு வந்து அது பெருசாக போகலை. பட் அங்கேருந்து ஒரு யூடியூப்பாக இருந்து அதுலேருந்து உள்ளே வந்ததெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஜம்கட்ஸ் இங்கே யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அந்த இதில் பார்த்தீங்கன்னா மோனோ ஆக்டிங் நிறைய பண்ணுவார். மாம் கேரக்டர், டேட் கேரக்டர், அப்பா அம்மா தங்கச்சி சிஸ்டர் நண்பன் எல்லா கேரக்டரும் ஒரே ஆள் பண்ணுவார். இங்கே ஒரே ஆள் இப்போ நம்ம பண்ணுறோம், ஒரே ஆள் நம்ம பண்ணுறோன்னா அது வந்து போர் அடிச்சிடும் பார்க்குறவங்களுக்கு. அந்த ஒரு ஆள் எல்லா கேரக்டரும் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை பார்க்க வைக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆக்டிங் ஸ்கில், ஒரு திறமை தான். அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்படி நம்மளை சிரிக்க வச்சவர். அந்த டைம்லேயே பல மில்லியன் வியூஸ், சிங்கிள் மேன், 2 பேர் தான் இருந்தாங்க. அவர் பேர் நரேஷ்னு நினைக்கிறேன், இன்னொருத்தர் இருந்தவர். இவர் ஹரியபாஸ்கர். ஒரு டேரக்டராக அந்த ஸ்டோரி இதெல்லாம் எழுதுறது வந்து நரேஷ்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட்டு அவங்க 2 பேர், அந்த 2 பேர் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இது பண்ணுறதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் இதுக்கு வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரே ஆக்டர். அவர் நடிக்கிறதெல்லாம் வந்து பாராட்டி தாங்க ஆகணும். அவர் ஒரு படம் நடித்ததுக்கப்புறம் பெருசாக போகலை. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. அந்த ஓஜி யூடியூபர்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு டைமில் நம்மளை சிரிக்க வச்சுவாங்க. இப்போது ஒரு நியூ கண்டென்ட் இல்லைன்னு சொல்ல மோஸ்ட்லி வந்து நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதில் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.